வணக்கம் கன்னி ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் திடீர் திருப்பம், ஆனால் ஆபத்து நெருங்குகிறது. அந்த ஆபத்தை தடுப்பது எப்படி? ராஜ வாழ்க்கை ராஜயோகத்தை அடைவது எப்படி? இதற்கான பரிகாரம் என்ன? வாங்க முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது சூட்சமத்தையும் செம்மைகளையும் உயிராக கொண்டவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். அவர்கள் பிறந்த நாளிலிருந்தே வாழ்க்கையை ஒரு ஒழுங்கான நூல் போல் வாசிக்க தொடங்கி விடுவார்கள். அவர்களின் மனதில் எப்போதும் ஒரு எப்படி சரியாக செய்யலாம் என்ற கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கும். சாதாரண மனிதர் கவனிக்காத சிறு விஷயங்களையும் கன்னி ராசிக்காரர்கள் கவனிப்பார்கள். ஒரு வார்த்தையின் அர்த்தம், ஒரு செயற்கையின் விளைவு, ஒரு முடிவின் எதிர்காலம், இவை அனைத்தையும் அளந்து பார்த்தே அவர்கள் முடிவு எடுப்பார்கள். அதனால்தான் அவர்கள் எடுத்த முடிவுகள் பல சமயம் மெதுவாக வந்தாலும் அவை நிலைத்ததாகவும் பயனுள்ளதாக இருக்கும். வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு புத்தக அலமாரி போல் எண்ணங்களால் நிரம்பிய உலகம் அவர்களிடம் இருக்கும். உழைப்பில் கன்னிராசிக்காரர்களை வெல்ல யாராலும் முடியாது. வேலை என்பது கடமை என்ற எண்ணத்தை விட வேலை என்பது ஒரு கலை என்ற எண்ணத்தோடு செயல்படுபவர்கள் இவர்கள். செய்யும் காரியத்தில் சின்ன குறை இருந்தாலும் அது அவர்களின் மனதை தட்டி கேட்கும். அதனால்தான் ஒரே வேலையை 2 முறை 3 முறை பார்த்து திருந்துவார்கள். பலருக்கு இது தேவையற்ற கவலை போல தோன்றினாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு அது வாழ்க்கை முறையாக மாறியிருக்கும். அலுவலகம், வீடு, உறவுகள் எது ஆனாலும் ஒழுங்கும் தெளிவும் வேண்டும் என்பதே இவர்களின் இயல்பு. இதனால் இவர்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்க முடியும். ஏனென்றால் இவர்கள் அந்த பொறுப்பை தங்கள் உயிர் போல் பாதுகாப்பார்கள். உறவுகளில் கன்னிராசிக்காரர்கள் வெளிப்படையாக அதிகமாக பேசாதவர்களாக இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் மிக ஆழமாக நேசிப்பவர்கள். அவர்களின் அன்பு ஒரு ஆற்று போல் அமைதியாக ஓடும். வெளியில் சத்தம் இல்லாவிட்டாலும் உள்ளே மிகுந்த சக்தி இருக்கும். ஒருவரை அவர்கள் நேசித்தால் அந்த நபரின் வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும் என்பதே முதல் ஆசை. தேவையில்லாத புகழ்ச்சிகளோ செயற்கை அன்பு காட்டல்களோ இவர்களிடம் இல்லை. உண்மையான உதவி, சரியான ஆலோசனை நேரத்தில் கை கொடுப்பது, இதுவே கன்னி ராசிக்காரர்களின் அன்பு மொழி. அதனால்தான் இவர்களின் அருகில் இருப்பவர்கள் வாழ்க்கையை சற்று ஒழுங்காக நடத்த கற்றுக்கொள்வார்கள். பண விஷயத்தில் கன்னிராசிக்காரர்கள் எச்சரிக்கையின் இன்னொரு பெயர் வீணான செலவுகளை வெறுப்பவர்கள். சிறு தொகையாகினும் அது எங்கு செலவாகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். பணத்தை சம்பாதிப்பதோடு நிற்காமல் அதை பாதுகாக்கும் புத்திசாலித்தனமும் இவர்களிடம் இருக்கும். இன்று சிரமப்பட்டு சேமிப்பது நாளை பெரிதாக பாதுகாப்பாக மாறும் என்பதை அவர்கள் நன்றாக அறிவார்கள். அதனால்தான் பல கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் வந்தபோது நதி ரீதியாகவே உறுதியாக நிற்பார்கள். ஆனால் இவர்களின் பெரிய சவால் அவர்களுடைய மனமே எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சில சமயம் அவர்களை மன அழுத்தத்திற்குள் தள்ளும். ஒரு சிறிய தவறையும் பெரிதாக எண்ணி கவலைப்படுவார்கள். நான் இதை இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாமா என்ற எண்ணம் அவர்களை உறங்க விடாமல் செய்யும். இதிலிருந்து வெளியே வர கன்னிராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது முழுமை என்பது முயற்சியில் இருக்கிறது. குறை இல்லாமல் இல்லை என்பதே வாழ்க்கைக்கு கணக்கு புத்தகமாக மாறும். மட்டுமல்லாமல் கவிதையாகவும் பார்க்க தொடங்கினால் அவர்கள் மனம் இன்னும் லேசாகும். மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையின் அமைதியான சிற்பிகள். அவர்கள் பேசுவதை காட்டிலும் செய்வதையே அதிகமாக விரும்புவார்கள். சத்தமில்லாமல் கட்டப்படும் கட்டிடம் போல அவர்களின் வாழ்க்கை மெதுவாகவும் உறுதியாகவும் உயர்ந்து நிற்கும். ஒழுங்கு, அறிவு, பொறுப்பு, உண்மையான அன்பு, இந்த 4 தூண்களால் கட்டப்பட்ட வாழ்க்கை இவர்களுடையது. உலகம் கவனிக்காத நேரத்தில் கூட அவர்கள் தங்கள் பணிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் காலம் சென்ற பிறகுதான் பலருக்கு புரியும் கன்னிராசிக்காரர்கள் இருப்பது ஒரு ஆசீர்வாதம் என்று. அதே போல கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது ஒரு திட்டமிட்ட பயணத்தை போல இருக்கும். அவர்கள் எந்த பாதையில் நடக்கிறார்கள் என்பதை மட்டுமல்ல, அந்த பாதையில் வரும் குழிகளையும் முன்கூட்டியே கணக்கிடும் தன்மை கொண்டவர்கள். மற்றவர்கள் பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கும் விஷயங்களை கன்னி ராசிக்காரர்கள் இப்போதே சரி செய்ய வேண்டும் என்று கருதுவார்கள். இந்த குணம் அவர்களை வாழ்க்கையில் உயர்த்தும் ஒரு பெரிய ஆயுதமாக மாறுகிறது. காரணம், சோம்பல் அவர்களின் அகராதிலே இல்லை. தினமும் சிறு சிறு முயற்சிகளை சேர்த்து பெரிய வெற்றியாக மாற்றும் கலை இவர்களுக்கு உரியது. அவர்கள் மெதுவாக நடக்கலாம், ஆனால் திசை தவற மாட்டார்கள். இந்த நிதானம்தான் அவர்களின் வாழ்க்கையை மற்றவர்களை விட உறுதியாக்குகிறது. அறிவாற்றலில் கன்னிராசிக்காரர்கள் இயற்கையாகவே மேம்பட்டவர்கள். ஒரு விஷயத்தை பற்றி மேலோட்டமாக தெரிந்து கொள்வது இவர்களுக்கு போதாது. அதன் ஆழத்தை தொட விரும்புவார்கள். புத்தகம், அனுபவம், மனிதர்கள் எல்லாவற்றிலிருந்தும் கற்றுக்கொள்வார்கள். பேசும் வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் பேசும்போது அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும். அதனால்தான் ஆலோசனை கேட்க பலர் இவர்களிடம் வருவார்கள். மற்றவர்களுக்கு சிக்கலாக தோன்றும் பிரச்சனைகள் கூட கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு கணக்கு போல் தெளிவாக தெரியும். இதனால்தான் அவர்கள் இருக்கும் இடங்களில் குழப்பம் குறையும், ஒழுங்கு அதிகரிக்கும். உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் கன்னிராசிக்காரர்கள் சற்று கஞ்சத்தனம் காட்டுவார்கள். இதனால் சிலர் இவர்களை குளிர்ந்த மனதர்கள் என்று நினைத்து விடுவார்கள். ஆனால் உண்மை அதற்கு நேர்மானது. அவர்கள் மனதுக்குள் நேசம் ஒரு நதி போல் ஓடும். வெளியில் மட்டும் அலைகள் தெரியாது. தங்களுக்கு பிடித்தவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கைகளை சீராக்கும் விதத்தில் உதவி செய்வதே இவர்களின் அன்பு.
பணம் கொடுப்பதை விட புத்திசாலித்தனமான ஆலோசனை கொடுப்பதை அதிகம் விரும்புவார்கள். ஒருவர் தவறான பாதையில் சென்றால் மென்மையாக திருத்த முயல்வார்கள். அதனால்தான் இவர்களோடு வாழ்பவர்கள் காலப்போக்கில் தங்கள் வாழ்க்கை ஒழுங்குபட்டதாக மாறுவதை உணர்வார்கள். வேலை மற்றும் தொழிலில் கன்னிராசிக்காரர்கள் தரம் என்பதற்கு உயிர் கொடுப்பவர்கள். செய்தால் சரியாக செய்ய வேண்டும் என்பதே இவர்களின் மந்திரம். அரைமனதோடு செய்யும் வேலையை இவர்கள் வெறுப்பார்கள். சிறு தவறு கூட இவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். இதனால் தான் இவர்களை பொறுப்புள்ள பதவிகளில் வைத்தால் வேலை நிச்சயமாக சரியாக முடியும். மேலதிகாரிகள் இவர்களை நம்புவார்கள். சக ஊழியர்களின் இவர்களை மதிப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் மற்றவர்கள் இவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் அதிகமாக கவலைப்படுகிறார்கள் என்று நினைத்து விடுவார்கள். உண்மையில் அது கவலையல்ல, பொறுப்பு உணர்வு. ஆன்மீக மற்றும் உள்ளார்ந்த வாழ்க்கையில் கன்னிராசிக்காரர்கள் அமைதியான பயணிகள். வெளியில் பெரிய பக்தி காட்டாவிட்டாலும் உள்ளுக்குள் நம்பிக்கையை வளர்ப்பவர்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒரு பாடமாகவே பார்க்கும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும். நல்லது நடந்தால் பெருமை கொள்ள மாட்டார்கள், கெட்டது நடந்தால் சிதறி போக மாட்டார்கள். அதற்கு பதிலாக இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று யோசிப்பார்கள். இந்த மனநிலைதான் அவர்களை வாழ்க்கையில் மெதுவாக உயர்த்துகிறது. பெரிய வெற்றி கிடைத்தாலும் தரையில் கால்கள் உறுதியாக இருக்கச் செய்யும் சக்தி இவர்களின் சிந்தனைதான். கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆபத்து அவர்களுடைய மனதிலிருந்தே உருவாகிறது. எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம், முழுமை என்ற ஆசை அவர்களை உள்மன அழுத்தத்தில் தள்ளும். ஒரு சிறிய தவறு கூட நான் தோல்வியடைந்து விட்டேன் என்ற பெரிய உணர்ச்சியாக மாறும். இதனால் தன்னம்பிக்கை குறையலாம், முடிவெடுக்க பயம் தோன்றலாம், மற்றவர்களின் கருத்துக்களை அதிக கவலைப்படலாம். வேலை, உறவு, பணம் எல்லாவற்றிலும் நான் சரியாக செய்கிறேனா என்ற சந்தேகம் தொடர்ந்து வந்தால் வாழ்க்கை சுமையாக மாறும். இதுவே கன்னி ராசிக்காரர்களுக்கு வரும் மறைமுக ஆபத்து. இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க கன்னிராசிக்காரர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது, மனிதன் என்றால் தவறு இயல்பு. தவறு செய்வதே தோல்வி அல்ல, அதை திருத்தாமல் விடுவதே தோல்வி. எல்லாவற்றையும் முழுமையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விட என்னால் முடிந்தளவு சிறப்பாக செய்தேன் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். தினமும் சிறிது நேரம் தங்களுக்கு பிடித்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது, இயற்கையோடு இருப்பது, இசை அல்லது ஆன்மீக சிந்தனை போன்றவற்றில் மனதை ஈடுபடுத்துவது இவர்களின் உள்ளத்தை லேசாக்கும். மற்றவர்களை கட்டுப்படுத்தும் எண்ணத்தை விட தங்களை அமைதிப்படுத்தும் பழக்கம் வந்தால் அவர்களின் வாழ்க்கை மென்மையாகும். கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் மன அமைதிகளை வளர்க்கும் வழிபாடாகும். புதனுக்கு உரிய வழிபாடு இவர்களுக்கு பலன் தரும். புதன்கிழமை தோறும் பச்சை நிற ஆடை அணிந்து ஓம் பூம் புத்ராய நம என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுவது மனக்குழப்பத்தை குறைக்கும். விஷ்ணு அல்லது நரசிம்மர் வழிபாடு செய்வதால் பயம் மற்றும் சந்தேகம் குறையும். துளசி செடியை தினமும் நீரிட்டு பராமரிப்பது புத்திசாலித்தனமும் அமைதியும் அதிகரிக்க உதவும். மேலும் ஏழைகளுக்கு பச்சை காய்கறிகள் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தடைகள் குறையச் செய்யும். மேலும் கன்னி ராசிக்காரர்களின் மனம் ஒரு ஆய்வு கூடத்தைப் போல செயல்படும். எந்த விஷயம் நடந்தாலும் அது நல்லதா கெட்டதா என்பதை காட்டிலும் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்ற கேள்வியே முதலில் எழும். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் அடிக்கடி முதிர்ச்சியுடன் பேசும் மனிதர்களாக தோன்றுவார்கள். இளமையிலேயே பெரியவர்களைப் போல சிந்திப்பது இவர்களின் தனிச்சிறப்பு. வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு புத்தகத்தின் அத்தியாயம் போலவே மனதில் பதியும். அதனால்தான் ஒரே தவறை இருமுறை செய்வது இவர்களிடம் அரிது. தங்களின் கடந்த காலத்தை நினைத்து சோகப்படுவதில்லை, அதிலிருந்து பாடம் எடுத்து எதிர்காலத்தை சீரமைப்பார்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு சுத்தம் என்பது வெறும் வெளிப்புற விஷயம் மட்டுமல்ல, அது அவர்களின் மனநிலையும் ஆகும். வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதோடு மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். தேவையில்லாத சண்டை, குழப்பம், பொய் பேச்சு இவையெல்லாம் இவர்களுக்கு பிடிக்காத விஷயங்கள். அதனால்தான் தேவையில்லாத உறவுகளை மெதுவாக விலக்கிக் கொள்வார்கள். இது அவர்களுக்கு குளிர்ந்த மனப்பான்மை என்று பெயர் வாங்கி தரலாம். ஆனால் உண்மையில் அது இவர்களின் தற்காப்பு கவசம். அமைதியாக இருந்தாலே வாழ்க்கை சரியாக ஓடும் என்று நம்புவார்கள். கன்னிராசிக்காரர்கள் பொறுப்பை ஒரு பாரமாக அல்ல, ஒரு கடமையாக பார்க்கிறார்கள். குடும்பம், வேலை, சமூகம் எந்த இடத்தில் இவர்களுக்கு ஒரு வேலை பொறுப்பு வந்தால் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார்கள். நான் இல்லாவிட்டால் இது சரியாக நடக்காது என்ற எண்ணம் பல சமயம் அவர்களை அதிகமாக உழைக்க வைக்கும். சில நேரங்களில் அவர்கள் தங்கள் உடல்நலத்தையும் மறந்து வேலை செய்வார்கள். மற்றவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் நேரத்தில் கூட கன்னிராசிக்காரர்கள் தங்கள் வேலை பற்றி யோசித்து கொண்டிருப்பார்கள். இதனால்தான் வாழ்க்கையில் உயர்வுகள் மெதுவாக வந்தாலும் அவை நிலைத்திருக்கும். நண்பர்கள் வட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் அதிகமாக பேசும் நட்சத்திரமாக இருக்க மாட்டார்கள். ஆனால் பேசினால் பயனுள்ளதாக பேசுவார்கள். தேவையில்லாத கிண்டல், வீண் பேச்சு இவர்களுக்கு பிடிக்காது. அவர்களுடைய நட்பு ஒரு மரம் போல மெதுவாக வளர்ந்து நீண்ட காலம் நிழல் தரும். ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அந்த நட்பை காப்பாற்றுவதில் மிகவும் கவனம் செலுத்துவார்கள். பிரச்சனை வந்தால் முதலில் கேட்பார்கள், பிறகு யோசிப்பார்கள், அதற்கு பிறகுதான் பதில் சொல்லுவார்கள். இந்த நிதானம்தான் இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றி கன்னிராசிக்காரர்கள் ஆழமாக சிந்திப்பவர்கள்.
பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை என்பதை அவர்கள் நன்றாக அறிவார்கள். என் வாழ்க்கையால் மற்றவர்களுக்கு என்ன பயன் என்ற கேள்வி அவர்களை உள்ளுக்குள் அடிக்கடி தொட்டுக்கொண்டே இருக்கும். அதனால்தான் சமூக சேவை, வழிகாட்டுதல், அறிவுரை கொடுத்தல் போன்ற விஷயங்களில் இயற்கை இயல்பு வரும். ஒரு மனிதனின் வாழ்க்கையை சீராக்க உதவினால் அது அவர்களுக்கு கிடைக்கும் பெரிய வெற்றியாகவே தோன்றும். இவர்கள் பெரிய மேடை பேசுபவர்கள் இல்லாவிட்டாலும் தனிப்பட்ட முறையில் பலரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவர்கள். கன்னி ராசிக்காரர்களின் முக்கியமான ஆபத்து தங்களை தாங்களே அதிகமாக விமர்சிப்பது. நான் இதை சரியாக செய்யவில்லை, இதை இன்னும் நன்றாக செய்திருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தொடர்ச்சியாக வந்தால் அது அவர்களின் மன அமைதிகளை சிதைக்கும். மற்றவர்களை விட தங்களை கடுமையாக மதிப்பீடு செய்தால் மகிழ்ச்சியை அனுபவிக்க மறந்து விடுவார்கள். சிறு குறைகளை பெரிதாக நினைப்பதால் பெரிய வாய்ப்புகளையும் இழக்கும் நிலை வரலாம். இதனால் மன அழுத்தம், சோர்வு, தன்னம்பிக்கை குறைவு போன்றவை அவர்களை தாக்கும். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க கன்னி ராசிக்காரர்கள் முதலில் செய்ய வேண்டியது தங்களை நண்பராக பார்க்க தொடங்குவது. பிறருக்கு அவர்கள் எவ்வளவு மென்மையாக ஆலோசனை தருகிறார்களோ அதே மென்மையை தங்களுக்கும் காட்ட வேண்டும். முழுமை வேண்டும் என்ற எண்ணத்தை விட முன்னேற்றம் போதும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். தினமும் சிறிது நேரம் தங்களுக்கு பிடித்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது, மனதை ஓய்வெடுக்க விடுவது மிகவும் முக்கியம். வாழ்க்கையை ஒரு கணக்கு புத்தகமாக பார்க்காமல் ஒரு பயணமாக பார்க்க தொடங்கினால் மன அழுத்தம் தானாகவே குறையும். மேலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் கிரகம் மனதையும் அறிவையும் கட்டுப்படுத்தும் கிரகமாக இருப்பதால் புதன் சம்பந்தமான பரிகாரங்கள் நல்ல பலன் தரும். புதன்கிழமை அன்று பச்சை நிற உடை அணிந்து விஷ்ணு அல்லது கிருஷ்ணரை வழிபாடு செய்வது, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை தினமும் ஜபிப்பது மன அமைதிகளை தரும். துளசி செடிக்கு தினமும் நீர் ஊற்றி விளக்கு ஏற்றி வழிபடுவது வாழ்க்கையில் தெளிவு தரும். மேலும் ஏழைகளுக்கு பச்சை நிற காய்கறிகள், பச்சை பயிறு அல்லது பச்சை துணி தானம் செய்வது மனக்குழப்பத்தை குறைத்து நல்ல முடிவுகளை எடுக்க உதவும். குறிப்பாக கன்னி ராசிக்காரர்களின் தொழில்முறை வாழ்க்கை என்பது மெதுவாக உருவாகும் ஒரு ராஜகோபுரம் போல இருக்கும். ஆரம்பத்தில் மற்றவர்கள் போல சாதாரண நிலையில் இருந்தாலும் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஒரு அடுக்கு கல்லாக மாறி எதிர்கால அரண்மனையை கட்டும். வேலை என்றால் இவர்களுக்கு வெறும் சம்பளத்திற்கான வழி அல்ல, அது தங்கள் திறமையை உலகத்திற்கு நிரூபிக்கும் மேடை. கணக்கு, நிர்வாகம், மருத்துவம், கல்வி, கணினி, ஆலோசனை, ஆய்வு போன்ற துறைகளில் கன்னி ராசிக்காரர்கள் நுழைந்தால் அங்கே மெதுவாக இந்த இடம் இவர்களுக்கானது என்ற பெயர் உருவாகும். இன்று ஒரு சிறிய பதவியில் இருந்தாலும் நாளை அதே இடத்தில் ராஜ பதவியாக உயர்வார்கள். காரணம், இவர்களின் உழைப்பு ஒரே நாளில் ஜொலிக்காது, ஆனால் ஆண்டுகள் செல்ல செல்ல ஒளிரும் வைரம் போல மதிப்பு பெறும். இவர்களின் தொழில் பாதை ஒரு அரசரின் பயணம் போல, முதலில் போராட்டம், பின்னர் நிலைபெற்ற ஆட்சி. கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு நாள் ராஜ வாழ்க்கை யோகம் தானாகவே விரியும். இந்த ராஜ வாழ்க்கை என்றால் வெளிப்படையான ஆடம்பரம் மட்டுமல்ல, மரியாதை, மதிப்பு, அதிகாரம், பாதுகாப்பு இவை அனைத்தும் சேர்ந்து உருவாகும் உயர்ந்த நிலை. ஒரு காலத்தில் எதற்கும் நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று இருந்தவர்கள் காலம் செல்ல செல்ல என்ன சொல்லுகிறார்களோ அதையே செய்யுங்கள் என்று சொல்லும் நிலைக்கு வருவார்கள். அலுவலகத்தில் அதிகாரம், குடும்பத்தில் தலைமை, சமூகத்தில் மதிப்பு இவை மூன்றும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் போதுதான் கன்னி ராசிக்காரர்களின் ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகும். சாதாரண மனிதன் போல் தோன்றினாலும் அவர்களின் முடிவுகள் அரசரின் உத்தரவு போல பலரின் வாழ்க்கைகளை மாற்றும். இதனால்தான் ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த கன்னி ராசிக்காரர் காலப்போக்கில் தன்னுடைய சொந்த அழகின் அரசராக மாறுவார். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு கட்டத்திற்கு பிறகு அதிர்ஷ்டமழை பெய்ய தொடங்கும். இது ஒரே நாளில் வரும் பெரும் அதிர்ஷ்டம் அல்ல, துளி துளியாக சேர்ந்து பெருமழையாக மாறும் அதிர்ஷ்டம். வேலை வாய்ப்பு கிடைப்பது, நல்ல மனிதர்கள் சந்திப்பது, சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிவது, இவை எல்லாமே அதிர்ஷ்டமழையின் வடிவங்களே. அவர்கள் விதைத்த உழைப்பின் விதைகள் ஒரே பருவத்தில் அறுவடை செய்யப்படும். இவன் செய்த உழைப்புக்கு இப்போ பலன் வர ஆரம்பிச்சிருக்கு என்று சுற்றி உள்ளவர்கள் சொல்வார்கள். முன்பு தடை போல் இருந்த கதவுகள் இப்போது வாயில்களாக மாறும். முயற்சி செய்த இடங்களில் வெற்றி வந்து சேரும். இந்த அதிர்ஷ்டமலை கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வந்த பிறகு அவர்கள் வாழ்க்கையை பற்றிய பார்வையே மாறும். பயணம் கனவாக மாறும். கன்னி ராசிக்காரர்களுக்கு பணக்கார யோகம் என்பது கனவாக அல்ல, கணக்காக மாறும். ஏனென்றால் பணம் எப்படி வர வேண்டும், எப்படி நிலைக்க வேண்டும், எப்படி பெருக வேண்டும் என்பதை கணிதம் போல புரிந்து கொள்ளும் அறிவு இவர்களிடம் உண்டு. சின்ன சேமிப்பு நாளை பெரிய சொத்தாக மாறும் என்பதை அவர்கள் நன்றாக அறிவார்கள். வீண் செலவுகளை குறித்து தேவையான இடத்தில் முதலீடு செய்வது இவர்களின் இயல்பு. ஒரு கட்டத்தில் இவர்களுக்கு வருமானம் ஒரே வழியில் மட்டும் இல்லாமல் பல வழிகளில் வரும். வேலை, சம்பளம், தொழில், லாபம், சொத்து மதிப்பு எல்லாம் சேர்ந்து பணக்கார நிலை உருவாகும். இவர்களின் பணம் சத்தம் போடாது, ஆனால் வேரோடு வளரும். வெளியே ஆடம்பரம் குறைவாக இருந்தாலும் உள்ளே பொருளாதார அரண்மனை உருவாகி இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வரம் கோடீஸ்வர யோகம். இது சூதாட்டம் போல வரும் பணம் அல்ல, திட்டமிட்ட வாழ்க்கையால் வரும் செல்வம். ஒரு காலத்தில் அவர்கள் மற்றவர்களுக்காக வேலை செய்திருப்பார்கள், ஆனால் காலம் வந்ததும் மற்றவர்கள் அவர்களுக்காக வேலை செய்யும் நிலை உருவாகும். சொந்த தொழில், நிர்வாக பதவி, பெரிய திட்டங்கள் இவையெல்லாம் அவர்களை கோடீஸ்வர
பாதைக்கு அழைத்துச் செல்லும். நான் இப்படி ஒரு நிலைக்கு வருவேன் என்று நினைக்கவில்லை என்று அவர்கள் உள்ளுக்குள் சொல்லுவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த நிலை அவர்களுக்கு விதிக்கப்பட்டது போல இருக்கும். பணம் மட்டுமல்ல, பணத்தோடு வரும் அதிகாரம், பாதுகாப்பு, சுதந்திரம். இதுவே கன்னி ராசிக்காரர்களின் கோடீஸ்வர யோகத்தின் உண்மை அர்த்தம். அடுத்ததாக, தொழில் மற்றும் பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். நீண்ட மாதங்களாக தள்ளிப்போன காரியங்கள் வேகம் எடுக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட உகந்த மாதம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சமூக வட்டத்தில் உங்கள் கௌரவங்கள் உயரும். எதிர்பாராத இடங்களிலிருந்து பணவரவு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. பங்குச்சந்தை அல்லது புதிய தொழில்களில் முதலீடு செய்ய திட்டமிடுவீர்கள். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பதற்கு முக்கியத்துவம் அளிப்பதும் நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவி இடையே புரிதல் கூடும். நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் சிறிய தூர பயணங்கள் செல்ல நேரிடலாம். செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவை. செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மைகளை தரும். அருகில் உள்ள கோவில்களில் நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு பணியாளர்களுக்கு சிறு உதவி, உணவு அல்லது உடை தானம் செய்வது தோஷங்களை நீக்கும். மேலும் இந்த மாதத்தில் ஒன்றாக ஒரு விடுமுறைக்கு திட்டமிடவும் ஒரு நல்ல நேரம். அங்கு நீங்கள் ஒருவர் நன்கு அறிந்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு நல்ல கேட்பவராக இருக்க வேண்டும். தனிமையில் இருப்பவர்கள் ஒரு சிறப்பு வாய்ந்தவரை சந்திப்பார்கள். உங்கள் உறவுகளில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். திருமணமான பெண்கள் ஒரு குடும்பத்தை திட்டமிடுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள். கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் அலுவலக செயல்பாடுகளை நீங்கள் கவனமாக கண்காணிக்க வேண்டும். தங்கள் வணிக யோசனைகளை தொடங்கலாம். மற்றவர்கள் உரிமம் தொடர்பான சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும். விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல் வல்லுநர்கள் இந்த மாதத்தில் பரபரப்பான வேலை அட்டவணைகளுடன் பிஸியாக இருப்பார்கள். உங்கள் தகவல் தொடர்பு திறன்கள் பேச்சுவார்த்தை மேசையில் கை கொடுக்கும். உங்கள் சிறிய உற்பத்தி திறன் சிக்கல்களை அனுபவிக்க நேரிடலாம். வேலை நேர்காணல்களில் கலந்து கொள்ள இது ஒரு நல்ல மாதம். தங்கள் வேலையை விட்டு வெளியேற விரும்புபவர்கள் இந்த மாதத்தில் அதை செய்யலாம். பண விஷயத்தில் கன்னி ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். நீங்கள் ஒரு சமூக நோக்கத்திற்காக பணத்தை நன்கொடையாக வழங்கலாம். பணத்தை முதலீடு கவனமாக செய்ய வேண்டும். தங்கள் வணிகத்தை வளர்க்கவும் உதவும். முந்தைய முதலீடுகள் உட்பட பல்வேறு மூலங்களிலிருந்து பணம் வருவதை காணலாம். சரியான தேர்வுகள் மற்றும் முதலீடுகளுடன் அவர்களும் வெற்றிகளை அடையலாம். இந்த மாதத்தில் நீங்கள் நிதி ரீதியாக லாபம் அடைவீர்கள். வாழ்க்கை முறையை மாற்றும் வரி தொடர்பான விஷயங்களை தீர்ப்பதில் வணிகர்கள் வெற்றி பெறுவார்கள். கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்து ஒரு மகிழ்ச்சியான வீட்டு சூழலை வழங்குங்கள். குடும்பத்தினருடனும் நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடுவதை கருத்தில் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை முறையில் உன்னிப்பாக கவனமாக இருங்கள். உடற்பயிற்சி கூடம் செல்ல தொடங்க ஒரு நல்ல காலம். வயிற்று பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சில குழந்தைகளுக்கு வைரஸ் காய்ச்சல் வரலாம். மது மற்றும் புகையிலை போன்ற ஆரோக்கியமற்ற பழக்கங்களை கைவிடுவதற்கு ஒரு நல்ல மாதம். மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் காலகட்டம். தொடர்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது. எல்லா விஷயங்களிலும் நன்மைகள் அனுகூலங்களும் காணப்படும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும் மிக மிக நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என அனைத்து விஷயங்களிலும் அபிவிருத்தி ஏற்படும். கணவன் மனைவிக்குள் மற்றவர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. நாராயணத்தில் 100வது பாடலை படிப்பதும் கேட்பதும் நன்மைகளை தரும். குருவாயூர் கிருஷ்ணரை தொடர்ந்து வழிபாடு செய்து ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை இருந்து வந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தொடர்ந்து தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் இனி அடுத்தடுத்து நடக்கும் அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும். வேலை மாற்றம், இடமாற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் நல்ல காலகட்டம். இந்த மாதத்தின் இறுதி பகுதி உங்களுக்கு அற்புதமாகவே இருக்கும். சனியின் மேல் சந்திரன் பார்வை விழுவதால் பெண்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். கடன்களை எல்லாம் அடைத்து முடிப்பீர்கள். பகை, நோய்கள் எல்லாம் நீங்கும். பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அதேபோல் நன்மதிப்பு, விருது, பாராட்டு, புகழ் கிடைக்கும் நல்ல காலகட்டமாகவும் இருக்கும். ராஜ பதவிகள் கிடைக்கும் யோகமும் உண்டு. கன்னி ராசி அல்லது கன்னி ராசி இரத்த பந்தங்கள், இதயம், கொழுப்பு, முதுகு, பின்புறம் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேலும் பண வரவிற்கு எந்தவித குறைவும் இருக்காது. குருவாயூர் கிருஷ்ணர் முருகர் வழிபாடு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது மாணவர்களை பொறுத்தவரை தேர்வில் தேர்ச்சி பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். சூதாட்டத்திலிருந்து விலகி இருப்பது நல்லது. உங்கள் தொழில் வாழ்க்கையிலிருந்து அகந்தைகளை விலக்கி வைக்கவும். வணிகர்கள், புதிய கூட்டாண்மைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல வருமானத்தை ஈட்டித்தரும். உங்கள் நிறுவனத்தின் எதிர்பார்ப்புகளை மதிப்பதும் நல்லது. கணக்கியல் மற்றும் ஊடகத்துறை வல்லுநர்களுக்கு வேலைப்பளு நிறைந்த நாளாகவே இருக்கும். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கக்கூடும். வணிகர்கள் ஒரு
சிறிய தொடக்கத்துடன் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம். ஒரு செழிப்பான மாதமாக இருக்கும். நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்கலாம். உங்கள் வீட்டை புதுப்பிப்பதை பற்றி நீங்கள் பரிசீலிக்கலாம். இந்த முடிவுகள் நன்மைகளை தரும். நீங்கள் சொத்துக்களை விற்கலாம் அல்லது வாங்கலாம். இது புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்ய உங்களுக்கு உதவும். ஒரு நண்பர் அல்லது சகோதரன் நிதி விஷயங்களை தீர்ப்பதற்கும் நல்ல மாதமாகும். திருமணமாகாத ஆண்கள் மாலைக்குள் காதலை கண்டறியலாம். ஒரு காதல் விவகாரத்திற்கு பெற்றோரின் ஒப்புதலையும் நீங்கள் பெறலாம். உங்கள் முன்னாள் காதலிடமிருந்து விலகி இருங்கள். இது விஷயங்களை சிக்கலாக்கக்கூடும். உங்கள் காதலர் பிடிவாதமாக இருக்கலாம் என்பதால் சில விஷயங்களில் சமரசம் செய்வீர்கள். தங்கள் வெளிப்பாடுகளில் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்களை அவர்கள் மீது திணிக்க வேண்டாம். உங்கள் காதல் உறவை பாதுகாப்பாக வைத்திருக்கும். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு சாகச விளையாட்டை தவிர்க்கவும். குறிப்பாக நீருக்கடியில் செய்யப்படும் நடவடிக்கைகளை தவிர்க்கவும். நீரிழிவு நோயாளிகள் தங்கள் உணர்வில் கவனம் செலுத்த வேண்டும். துரித உணர்வுகளை தவிர்ப்பதும் நல்லது. உங்கள் உணவில் அதிக காய்கறிகளை சேர்த்து கொள்ளுங்கள். சிலருக்கு தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். வயதானவர்களுக்கு மதியம் கண் பார்வை பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுக்கு மார்பு வலி ஏற்பட்டால் நீங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள், கிரக நிலைகள், பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.